ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஇ தமிழா. இன்னைக்கு இந்த செஷன்ல ஜேஇ 2020ல கேட்கப்பட்ட கொஸ்டினை பார்க்க போறோம். கொஸ்டினை பார்க்கலாமா? In the circuit given in the figure, currents in different branches and value of one resistor are shown. Then potential at point B with respect to the point A is. இந்த கொஸ்டினை தமிழ்ல பார்க்கலாம். சுற்றில் வெவ்வேறு கிளைகளில் உள்ள மின்னோட்டங்கள் மற்றும் ஒரு மின்தடையின் மதிப்பு காட்டப்பட்டுள்ளது. பின்னர் புள்ளி A ஐ பொறுத்து B புள்ளியில் மின்னழுத்தம். ஆப்ஷன் 1 +1 வோல்ட், ஆப்ஷன் 2 -2 வோல்ட், ஆப்ஷன் 3 +2 வோல்ட் and ஆப்ஷன் 4 -1 வோல்ட். இங்க ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல தான் B புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ அந்த சர்க்யூட்ல பாருங்க, சி பாயிண்ட்ல பாருங்க, லெஃப்ட் சைடுல நமக்கு ஒரு 1 ஆம்பியர் கரண்ட் வந்துட்டு இருக்கு. ரைட் சைடுல போகும்போது அது எவ்வளவா போகுது? 2 ஆம்பியர். அப்ப மேல இருக்கிற டிசி பிரான்ச் வழியா, டிசி வழியா நமக்கு எவ்வளவு கரண்ட் வந்திருக்கணும்? 1 ஆம்பியர் வந்திருக்கணும். கரெக்ட் தானே? அந்த 1 ஆம்பியரும் இந்த லெஃப்ட் சைடுல இருக்க 1 ஆம்பியரும் சேர்ந்து நமக்கு ரைட்ல 2 ஆம்பியரா வருது. ஓகே, இப்ப பாருங்க, இந்த சர்க்யூட்டை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டிரா பண்ணியிருக்கேன். ஓகே, இங்க ஏசிடிபி பாத் இது மட்டும் எடுத்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பொட்டன்ஷியல் பி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த சர்க்யூட்ல பாருங்க, டிசி வழியா கரண்டோட டைரக்ஷன் பாருங்க, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு. சோ இந்த ஐயோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். I is equal to V/R. எவ்வளவு பொட்டன்ஷியல் அந்த பேட்டரியில அப்ளை பண்ணிருக்கோம்? 2 வோல்ட் இல்லையா? சோ I is equal to 2 வோல்ட் divided by 2 ஓம் ரெசிஸ்டர் வழியா அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சோ 2 ஓம். So I is equal to 1 ampere. So அந்த DC வழியா நமக்கு 1 ampere வருது. அடுத்தது இப்போ அந்த DC வழியா எவ்வளவு பொட்டன்ஷியல் டிராப் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். So potential drop across DC. பொட்டன்ஷியல் டிராப் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா IR தானே? So I into R. இப்போ I வேல்யூ எவ்வளவு? 1 ampere, ரெசிஸ்டர் வேல்யூ 2 ohm. So 2 volt. Potential drop across DC is 2 volt. இப்போ இந்த சர்க்யூட்டை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டிரா பண்ணியிருக்கேன். அந்த பி பக்கத்துல பாருங்க, ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் போட்டு கிரவுண்டிங் பண்ணி இந்த ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க, பி இஸ் அட் த ஹையர் பொட்டன்ஷியல். கரெக்ட் தானே? அங்க இருக்க பொட்டன்ஷியல் தான் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது 2 வோல்ட், அதுக்கப்புறம் டிசி வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அங்க நமக்கு என்ன ஆகுது? பொட்டன்ஷியல் டிராப் நடக்குது. ரைட் தானே? அடுத்தது கீழே இருக்க அந்த C2A பாருங்க, அங்கேயும் நடக்கிறது பொட்டன்ஷியல் டிராப். ஓகே, பொட்டன்ஷியல் ரைஸ்னா பாசிட்டிவ், பொட்டன்ஷியல் டிராப்னா நெகட்டிவ். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் எழுதலாமா? along ACDB பொட்டன்ஷியல் at B நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? VB plus 2 வோல்ட், DC வழியா நம்ம பொட்டன்ஷியல் டிராப்னு சொன்னோம் இல்லையா? -2 வோல்ட். அடுத்தது C2A வரும்போது திருப்பியும் அந்த பேட்டரியில potential drop. So -1 volt, which is equal to potential at A is taken as VA. Potential at A நமக்கு எப்படி தான் இருக்கு? அதாங்க lower potential. So it can be taken as 0. VA plus 1 volt plus 2 volt minus 2 volt is equal to VB. Okay, இப்போ VB அங்க வச்சுட்டு அந்த 2 volt -2 volt -1 volt எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடுல எடுத்துட்டு போயிடுங்க. ஓகே, சோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். Potential at VA is 0 plus 1 volt plus 2 volt minus 2. Okay, 1 plus 2, 3. 3 minus 2, 1. So VB is equal to 1 volt. The option இருக்கா பாருங்க. Yes, option 1 is the correct answer. So next sessionல இன்னொரு JEE question ஓட உங்களை சந்திக்கிறேன். Thank you children.